எழும்பி நின்று வாசித்துவிட்டு உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோனா 2வது அதிகாரம் 10 வசனங்கள் 2வது அதிகாரத்தில் இந்த 10 வசனங்களையும் நாம் வாசிப்போம். 1073 பழைய ஏற்பாட்டிலே 1073வது பக்கம். பிள்ளைங்க எல்லாரும் எழும்பி நில்லுங்க பார்க்கலாம் வேகமா. சேர்ந்து நாம் வாசிக்கலாம். யோனா 2வது அதிகாரம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. பர்வதங்கள் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன். பூமியின் தாழ்பால் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதாயிருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. 8வது வசனம். பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. உட்காருவோம். தேவனுடைய இருதயம் இன்றைக்கு நம்மை பற்றி எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்மை குறித்த தேவனின் திட்டம், நம்மை குறித்த தேவனுடைய விருப்பம் என்பதைத்தான் இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் இந்த யோனா புஸ்தகத்தின் வாயிலாக தெரிந்து அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்டர் யோனா. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி யோனா புஸ்தகம். யோனானாலே ஸ்தோத்திரம் அவ்வளோதான் இதானே அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்துடக்கூடாது. வேதத்தில் யோனாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி. கவனியுங்கள், இங்கே தேவனுக்கும் யோனாவுக்கும் இடையே நடக்கிறதான ஒரு உரையாடலை முதல் 2 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். தேவன் நம்பி யோனாவினிடத்திலே ஒரு பொறுப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோனாவினிடத்திலே தேவன் நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். கவனிங்க, யோனாவை நம்பி கர்த்தர் ஒரு பொறுப்பை கொடுக்கிறார்னா அந்த காரியம் யாருடையது? கர்த்தருடையதா யோனாவுடையதா? சொல்லுங்க. ஒன்லி மீடியேட்டர் யாரு? யோனா. அவ்வளவுதான். கர்த்தருடைய வார்த்தையை பெறணும், கொண்டு போய் சொல்லணும். அதுதான் யோனாவுடைய வேலையை தவிர யோனா பர்சனல் வஞ்சஸையோ அல்லது அவனுக்கு பிடிக்காது என்பதையோ என்ன பண்ணக்கூடாது. அதெல்லாம் இருதயத்தில் வைத்துக் கொள்ளக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார்,
நினிவேக்கு விரோதமாய் போய் பிரசங்கம் பண்ணு என்று சொல்லுகிறார். தேவனுடைய மனுஷன், தேவனுடைய ஊழியக்காரன், பிரசங்கிக்க அழைக்கப்பட்டிருக்கிறவன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை தட்டாமல் தவறாமல் செய்ய வேண்டியது அவனுடைய பொறுப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் இந்த யோனாவோ வேதம் சொல்லுகிறது, யோனா மட்டும் இல்ல, இஸ்ரவேலர் யாருக்குமே நினிவே பிடிக்காத ஒரு நபர்கள். நினிவே, அந்த புறஜாதி ஜனமாகிய நினிவேயை கர்த்தர் அழித்தால் நலமாயிருக்கும் என்று இஸ்ரவேலர் எல்லாரும் நினைக்கக்கூடியதான ஒரு பகுதி தான் இந்த நினிவே மக்கள் வாழ்ந்ததான பகுதி. கவனிங்கள், அந்த காலகட்டத்திலே இந்த நினிவே பட்டணமானது, ஸ்தோத்திரம் கவனிங்க, அந்த நாட்டினுடைய வல்லரசுகளினுடைய இராணுவ தளவாடங்கள் இருந்த ஒரு இடமா இருந்தது. இந்த நினிவேயிலே தான் ஸ்தோத்திரம் அதிக இராணுவ பலம் மிக்க ஒரு பகுதியாக இருந்தது மாத்திரமல்லாமல் ஜனங்களை ஈவிரக்கம் இல்லாமல் கொன்று குவிக்கிற ஒரு பட்டணமாக இருந்தது. இது இன்னும் சொல்லணும்னா இஸ்ரவேலர்களையும் அதிகமாய் இவர்கள் சித்திரவதை செய்த ஒரு பகுதி. அதனால தான் பாருங்க, இந்த யோனாவுக்கு நினிவேன்னு சொன்னாலே ஆகாது. நினிவேனாலே யோனா மட்டும் கிடையாது, யோனாவை சார்ந்த எந்த இஸ்ரவேலனுக்கும் பிடிக்காது. அல்லேலூயா. யோனா புஸ்தகத்தில் எத்தனை அதிகாரம் இருக்கு சொல்லுங்க? பைபிளை பார்த்து தான் சொல்லணுமா? 4 அதிகாரம். ஒன்லி சின்ன சின்ன அதிகாரங்களாக இருக்கிற 4 அதிகாரம் தான். ஆனால் இன்றளவும் இஸ்ரவேலர்கள் நடுவே ஒரு மிகப்பெரிய ஹீரோவாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறவர் யார் தெரியுமா? இந்த யோனா. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சின்ன ஏசாயா மாதிரி 66 புஸ்தகத்தை எழுதலை இவர், 66 சாப்டர்ஸை எழுதலை இவர். எரேமியா மாதிரி ஒரு பெரிய புஸ்தகத்தில் இவர் எழுதல. ஆனா இவருடைய செயல்பாடுகள் இஸ்ரவேலர்களை வெகுவாய் பாதித்தது, வெகுவாய் கவர்ந்திழுத்தது. காரணம் என்ன? இந்த யோனா முழுக்க முழுக்க யூதர்களுக்காக, இஸ்ரவேலர்களுக்காகவே தேவனிடத்திலே, தேவன் பட்சத்திலே பரிந்து பேசின ஒரு நபர். அல்லேலூயா. என் ஜனம், என் தேசம், என்னுடைய நாடு என்பதிலே யோனா மிகுந்த கவனமாயிருந்த ஒரு மனுஷன். இன்னொன்று என்ன தெரியுங்களா? யோனா என் தேவனை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்பதிலே உறுதியாயிருந்தவன். அல்லேலூயா சொல்லுங்க. என் தேவன் எனக்கு மட்டும்தான், நான் மட்டும்தான் அவர் அப்பான்னு சொல்லணும். வேற யாரும் என்ன பண்ண முடியாது, அவரை அப்பான்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாதுன்னு கிடையாது. யோனாவுடைய வாதம் என்ன தெரியுங்களா? என் தேவன் அவர், என்னுடைய ஆண்டவர் அவர், என்னுடைய கடவுள் அவர், நான் தான் அவரிடத்திலே உரிமை கோர வேண்டும், எனக்கு தான் அவர் ரட்சிப்பு தர வேண்டும், என்னை தான் அவர் பாதுகாக்க வேண்டும். மாறாக என் எதிரிகளை அவர் என்ன பண்ண மாட்டாரு, ஸ்தோத்திரம், பாதுகாத்தார்னா என்னால் அது ஒத்துக்க முடியாது. இல்லைனா என் எதிரிகள் அவரை அப்பான்னு சொன்னாங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு எங்களால் என்ன பண்ண முடியாது, சும்மா இருக்க முடியும். அவர் எங்களுக்கு தான் தகப்பன், எங்களைத்தான் பாதுகாக்கிறார், எங்களைத்தான் இந்த உலகத்திற்கு அடையாளமா ஏற்படுத்தி இருக்கிறார். இதுதான் யோனாவினுடைய மென்டாலிட்டியா இருந்தது. கவனிக்கிறீங்களா இங்க? அதனால தான் பாருங்க, யோனா இவ்வளவு பெரிய மிருகங்குணம் கொண்ட, அரக்க குணம் கொண்டதான நினிவே ஜனங்களை கர்த்தர் அழிக்க போகிறேன் என்று சொன்னபோது யோனாவுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள்ள. அதனால தான் கர்த்தர், யோனா நீ எழும்பி மகாநகரமாகிய, மகாநகரம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒரு பெரிய பட்டணம். அந்த நாட்களில் இருந்ததிலேயே ஒரு பெரிய பட்டணம், மகாநகரமாகிய நினிவேக்கு விரோதமாய் எழும்பி போய் என்ன பண்ணு, நீ பிரசங்கம் பண்ணுன்றார். ஆனால் யோனாவோ வார்த்தை கேட்டுட்டு, ஆண்டவர் சொல்ல சொல்ல கேட்டுட்டு, ஆண்டவருடைய வசனத்துக்கு ஸ்தோத்திரம் கீழ்ப்படிவேன் என்பதனால தான் கர்த்தர் நம்பி அவங்கிட்ட ஒன்று சொல்றாரு. ஆனா கேட்டுட்டு 3வது வசனம் சொல்லுது, வாசிங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி, அல்லேலூயா, வசனத்தை கேட்டான், ஆண்டவர் சொன்னதை கேட்டான். ஆண்டவருடைய வார்த்தை விசேஷமாய் பிரத்யேகமாய் வேற யாருக்கும் கொடுக்கப்படாமல் யோனாவை நோக்கி வருகிறது. இந்த வார்த்தை கிடைக்க பெற்ற யோனா அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட போது வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனுடைய சந்நிதியை விட்டு விலகினான். அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் சிலர் சொல்லுவாங்க பாருங்க, வைராக்கியத்தின் உச்சகட்டம். என்ன வார்த்தை வரும்? அல்லேலூயா. வைராக்கியத்தினுடைய உச்சகட்டம் என்னது? செத்தாலும் சாவேன், அவன் வீட்டு வாசலை மட்டும் மிதிக்க மாட்டேன். அல்லேலூயா. அது கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கும். ஆனா அந்த மாதிரி சூழ்நிலைகளை ஒன்றை கர்த்தர் அனுமதிச்சார்னா தான் யோனா மாதிரி மாட்டிட்டு முடிப்போம். அல்லேலூயா.
அதுதான் இன்னைக்கு நீங்களும் நானும் கவனிக்கணும். தேவன் நம்மை மன்னிக்கிறார், தேவன் நம்ம மேல இரக்கமா இருக்கிறார், தேவன் நம்ம மேல அன்புள்ளவரா இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ளணும். எல்லாத்துக்கும் மேலாக என்னை குறித்த என் தேவனுடைய இருதயத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. என் சுய சார்பை தள்ளி வைத்துவிட்டு, என் சுய வெறுப்புகளை தள்ளி வைத்துவிட்டு, என்னுடைய சுய விருப்பங்களை நான் தள்ளி வைத்துவிட்டு, என் தேவன் என்னை குறித்து என்ன நினைக்கிறார், எந்த நோக்கத்திற்காக என்னை ரட்சித்திருக்கிறார், எந்த அடையாளத்திற்காக இந்த பூமியில் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விசுவாசிகள் இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சுய விருப்பங்களையும் சுய தேவைகளையும் சுய வெறுப்புகளையும் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு பல வேளைகளிலே பல நேரங்களிலே தேவ திட்டத்தை நிறைவேற்றாத விசுவாசிகளாய் நீங்களும் நானும் மாறி போய் இருக்கிறோம் என்பதுதான் இன்றைக்கு அதிக உண்மையான காரியமாய் நிச்சயமான உண்மையாய் இருக்கிறது. எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது? எதுக்கெடுத்தாலும் நம்முடைய பர்சனலான காரியங்கள் முன்ன வருதே தவிர இந்த காரியத்தை குறித்து என் தேவன் என்ன நினைப்பார் என்கிறது நம்ம இருதயத்தில் இல்லை. இந்த காரியத்தை குறித்து தேவனுக்கு என்ன விருப்பம் என்பதை யோசிக்க மனமில்லை. எல்லாவற்றையும் நமக்கு என்ன பண்ணிடுது, நம்மை அடைத்து போட்டு விடுவது நம்முடைய சுயம், நம்மை மடக்கி போட்டு விடுவது நம்முடைய காழ்ப்புணர்வுகள், நம்மை ஸ்தோத்திரம் செயல்படாதபடிக்கு நம்மை ஸ்தோத்திரம் ஸ்தம்பிக்க பண்ணுவது நம்முடைய சுய விருப்பங்கள் இன்றைக்கு ஏராளமாக இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்க யோனாவின் தேவன் நம்புகிறார், யோனாவினிடத்திலே கர்த்தர் வருகிறார், அவனுக்கு அவருடைய வார்த்தை அனுப்புகிறார். யோனா, நீ எழும்பி போ, நினிவேவுக்கு விரோதமாய் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இனி எழுந்து மகாநகரமாகி நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து. அல்லேலூயா. இவர் சொல்றதுல இருந்தே ஆண்டவருடைய ரிசல்ட் என்னன்னு யோனாவுக்கு புரிஞ்சு போச்சு. அல்லேலூயா. என்ன ரிசல்ட்டு? அவங்க அக்கிரமம் உங்க சமூகத்தில் வந்து எட்டிடுச்சுன்னா என்ன சொல்ல வரீங்க? இப்போ நான் போய் அவங்களுக்கு சொல்லணும், அவங்க அதை என்ன பண்ணணும், உணர்வடைஞ்சு ஐயோ ஆண்டவரே மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி கதறணும். அவங்கள நீங்க என்ன பண்ணிடணும், மன்னிச்சிடுவீங்க. அவங்களும் உங்களை நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு நம்மள மாதிரி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. சில சந்தர்ப்பங்களிலே நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. தேவனிடத்தில் போகிற ஜெபம் கூட இப்படித்தான் இருக்கிறது. தேவனிடத்தில் முழங்கால் படி இருக்கிற விசுவாசிகளுடைய எண்ணங்கள் கூட இப்படித்தான் இருக்கிறது. ஆண்டவரே, எப்படியாவது என்னை அசிங்கப்படுத்தினவனே, என்ன காயப்படுத்தினவனே நீங்க சந்திக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிக்கணும்னா ஜெபம், அந்த ஜெபம். அல்லேலூயா. அவனை நீங்க காப்பாற்றணும்னா அந்த ஜெபம். ஏசு அதுக்கு தான் சொல்றாரு, சிலுவையிலே அடித்து கொல்ல நினைத்த, ஈட்டினால் குத்தின, தலையில் முள்மூடி சூடின, சவுக்கினால் வாரினால் அடித்த எல்லாரையும் பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன தெரியுமா பண்ணாரு? அவர் நினைச்சிருந்தா ஒரு நிமிஷத்துல எல்லாரையும் காலி பண்ணி சாம்பலாக்கி இருக்க முடியும். ஆனா இயேசு அதை செய்யவில்லை. இயேசு மாறாக சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இதை நன்றாய் கேட்கிறோம், ஆனால் மன்னிக்கிற சுபாவத்தை இன்னைக்கு இழந்து நிற்கிறோம். இன்றைக்கு நன்றாய் கேட்கிறோம், ஆனால் இன்றைக்கு மன்னிப்பினுடைய விலை அறியாதவர்களாய் இருக்கிறோம். இவங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து செய்த காரியங்களை, தியாகங்களை மறந்தவர்களாய் நின்று கொண்டிருக்கிறோம். வேதம் இங்கே சொல்லுகிறது, யோனாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து போய் மகாநகரமாகிய நினிவேவுக்கு விரோதமாய் பிரசங்கி. நினிவே தவிர, அதாவது யோனாவை தவிர ஆண்டவருக்கு வேற ஆள் இல்லை என்ற விருப்பம் கிடையாது. ஆள் இல்லை என்பதனால் ஆண்டவர் யோனாவை தெரிந்து கொள்ளவில்லை. மாறாக யோனா தேவன் விரும்பின ஒரு மனிதன். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சபையில, இந்த இடத்துல வேற ஆள் இல்லைன்றதுனால கர்த்தர் உங்களை என்னையும் கொண்டு வந்து வச்சு இடத்தை நிரப்பல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சபையில உங்களை என்னையும் கர்த்தர் கொண்டு வந்து வச்சிருக்கிறார்னா, இந்த சபையில உங்களையும் என்னையும் தேவன் விரும்புகிறபடினாலே, இந்த சபைக்கு நீங்களும் நானும் தேவை என்று கர்த்தரை அறிந்திருக்கிறபடினாலே இன்றைக்கு உங்களையும் என்னையும் இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நல்ல விசுவாசித்தால் கையை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்போ தேவனுடைய திட்டத்தை தேவன் தெளிவாய் வெளிப்படுத்துகிறார். யோனா, நீ எழும்பு போ, நினிவேவுக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு. ஏனென்றால் அவர்கள் அக்கிரமக்காரர்களாய் வாழுகிறார்கள், அவர்களை நான் அழிக்க போகிறேன் என்கிற காரியத்தை கர்த்தர் சொல்லும்போது யோனாவுக்கு ஒன்று புரிந்து விட்டது. நான் சொன்னால் அவன் ரட்சிக்கப்பட்டு விடுவான், நான் சொன்னால் நீர் அவரை அழிக்காமல் விட்டு விடுவீர். அதனால் என்ன பண்றார் யோனா?
எழும்புறாரு. நைஸா இதுவரைக்கும் தேவன் சொல்ற வார்த்தையை கேட்கிற விதத்துல தான் இருந்தாரு. ஆனா 3வது வசனம் சொல்லுது, யோனா தேவ சந்நிதியை விட்டு, சொல்லுங்க எல்லாருமே வாசிக்கலாமா? 3வது வசனம். இருங்க பின்னால் இருக்கிறெல்லாம் ஏத்துட்டீங்களா? வாசிங்க பார்க்கலாம். 1072வது பக்கம். அப்பொழுது யோனா எங்கிருந்து விலகினாரா? அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி. நல்ல கவனிக்கணும். யோனா விலகனதான் நினைச்சாரு. ஆனா கர்த்தர் ஒரு இடத்துல வச்சிட்டாருன்னா எந்த காரணத்தை கொண்டு அவர் என்ன பண்ண மாட்டாரு? மாற்ற மாட்டார். யோனாவுக்கு நான் எஸ்கேப் ஆயிட்டேன்னு யோனா நினைக்கிறாரு, நான் விலகி போயிட்டேன்னு யோனா நினைக்கிறாரு. ஆனா பாருங்க, வேதம் சொல்லுகிறது யோனா தேவனுடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடே தர்ஷீஷுக்கு போக என்ன பண்ணானா? கப்பல் ஏறினான். அல்லேலூயா. கப்பல் ஏறினான். யோனா ஒருவேளை அவன் இருந்த இடத்திலேயே நினிவேக்கு போகலன்னு சொல்லி இருந்திருக்கலாம். யோனா அவனுடைய ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? நீங்க சொல்றது கேட்கிற மாதிரி இருக்குது. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அல்லேலூயா. யோனா அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்குது? கர்த்தர் சொல்றத கேட்கிற மாதிரி இருக்குது, ஆண்டவர் சொல்றதுக்கு. ஆனா யோனா செய்தது நேர் எதிரடையான காரியம், நேர் எதிர்மறையான காரியம். அருமையான விசுவாசிகளை ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நினிவே ஜனங்கள் யோனா வேண்டா வெறுப்பா தான் போய் பிரசங்கம் பண்றார். உண்மையாக பிரசங்கம் பண்றாரு. 3வது அதிகாரத்தில் பாருங்க, போய் சொல்றான், இன்னும் 40 நாள் இருக்கு நீ அழிஞ்சிடுவ. அல்லேலூயா. இன்னும் 40 நாள் இருக்கு நீ காலி ஆயிடுவ. யோனாவுடைய பிரசங்கம் இருதயம் இல்லாத பிரசங்கம். நான் எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது? இயேசுநாதர் மாதிரி அன்பா பிரசங்கம் பண்ணல யோனா. யோனா ஸ்தோத்திரம். அதாவது யோவான் ஸ்நானகனை போல கரிசனையோட பிரசங்கம் பண்ணல. யோவான் ஸ்நானகன் கரடு முரடா பிரசங்கம் பண்ணாலும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினான். ஆனா யோனா பிரசங்கம் அப்படி கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. 120 வருஷம் பிரசங்கம் பண்ண நோவாவினுடைய பிரசங்கம் ஒவ்வொரு மனுஷன் கூட ரட்சிக்கப்படல. ஆனா நோவா எப்படி பிரசங்கம் பண்ணாரா? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி 120 வருஷம் என்ன பண்ணார்? அவரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஆனா யோனாவினுடைய பிரசங்கம் ஒரு வேர்டு தான், 2 வார்த்தை தான். ஆனா 2 வார்த்தை மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி விட்டது. அதுக்கு என்ன தெரியுங்களா? நீ வாழ்க்கையில கர்த்தர் யூஸ் பண்ற மீடியமா இருந்தா போதும், கர்த்தர் உன்னை கொண்டு பயன்படுத்திடுவார். அல்லேலூயா. ஒரு இருதயம் இல்லாத போதே இவ்வளவு பெரிய அசைவு நடக்கும்னா கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு, அதாவது உனக்கு அவங்க மேல விருப்பம் இல்லை, நாட்டம் இல்லைன்னும் போதே இவ்வளவு பெரிய ஒரு 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 மறுமலர்ச்சி, இவ்வளவு பெரிய மனம் திரும்புதல் அந்த தேசத்தில் உண்டாகும்னா, ஒருவேளை யோனாவுக்கு நினிவே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் நினிவே மட்டும் கிடையாது, சுற்றிலும் இருக்கிற எல்லா நகரத்தையும் தேவன் அசைத்திருப்பார். அல்லேலூயா. அப்ப கவனிங்கள், யோனா பாருங்க தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறுகிறார். கப்பல் ஏறி போறாரு பாருங்க. யோனா அதுக்கு பிறகு ஆண்டவரோடு பேசின மாதிரி இல்ல. வாஸ்து பார்க்க முடியுமா உங்களால? 1வது அதிகாரத்துல கப்பல்ல ஏறி யோனா ஜெபம் பண்றாரா? கப்பல்ல ஏறி ஆண்டவரோடு இடைப்படுறாரா? இடைப்படவே இல்லை. ஏனென்றால் யோனாவுக்கு தெரியும் நான் செய்யறது தப்புன்னு தெரியும், நான் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி விட்டேன் என்று தெரியும், நான் ஜெபம் பண்ணினா என் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார்னு தெரியும். அல்லேலூயா. அதனால தான் எவ்வளோ நேரம் கழுவுற மீனில் நழுவுற மீனாவே இருக்க முடியும். அல்லேலூயா. இங்க பாருங்க, வேதம் சொல்லுகிறது அவன் ஸ்தோத்திரம் பாருங்க 4வது வசனம், கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. பெரிய கொந்தளிப்பு எதனால வருதுன்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கையில இன்னைக்கு விசுவாசிகள் அதை கொஞ்சம் கூட நிதானித்து பார்க்க நேரம் இல்லை. பெரிய போராட்டம் எதனால வருது? பெரிய பிரச்சனை எதனால வருது? பெரிய பெரிய ஆபத்துகளும் பெரிய பெரிய போராட்டங்களும் என் வாழ்க்கையில புயலை போல் அடிக்குதே, எதனால நினைக்கிறது கிடையாது. ஈஸியா வேற எதையோ குற்றப்படுத்தி விட்டு போய் விடுவார்கள். ஈஸியா வேற எதையோ குற்றம் சாட்டி விட்டு போய் விடுவார்கள். வேற எவரையோ குற்றப்படுத்தி விட்டு போய் விடுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. என்னைக்கு என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்ததற்கு ஆண்டவரே என்ன காரணம் என்று உட்கார்ந்து நிதானித்து ஆராய ஆரம்பிக்கிறோமோ, அன்னைக்கு
நாளைக்கு தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஒரு சின்ன விஷயம் நடக்கும்போது யார் ரீசன் தெரியணும், நான் என்ன பண்ணேன்றதை கேட்கணும். ஆண்டவருக்கு விரோதமா நான் நடந்துட்டேன் நான் தெரியணும். ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நான் விலகிட்டேன் நான் கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் நல்ல விசுவாசினுடைய அழகு. ஆனா இன்னொரு விசுவாசி இருக்கும், எப்படி தெரியுமா இருக்கும்? விலகிட்டேன்னு தெரிஞ்சாலும் விளக்கமாவே இருக்கும். அல்லேலூயா. விலகிட்டேன்னு தெரிஞ்சாலும் எப்படி இருக்கும்? யோனா மாதிரியே இருக்கும். எப்படி? நான் விலகிட்டேன் தான், நான் ஜெபம் பண்ணுறது இல்லை தான், நான் கேட்கறது இல்லை தான், அதுக்காக என் வைராக்கியத்தெல்லாம் விட முடியாது, அதுக்காக என்னுடைய கோபத்தெல்லாம் என்ன பண்ண முடியாது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. வேதம் சொல்லுகிறது யோனா அப்படிப்பட்ட மனநிலையிலே தான் இருந்தான். என் கோபம் நியாயமானது தான் என்றாலும் கூட கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு இணங்காத விசுவாசி விசுவாசி அல்ல. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேட்காத ஊழியன் ஊழியக்காரன் அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது, அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகினதினாலே ஒரு பெருங்காற்றை கர்த்தர் வடவிட்டார். அந்த கப்பல் உடையத்தக்கதான பெரிய ஆபத்து. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பல் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவோ என்றால் என்ன பண்ணாரா? கப்பல்ல ஒரு பெரிய உயிருக்கு போராட்டமே நடக்குது. அல்லேலூயா. இது என்ன நினைக்கிறீங்க நீங்க? உயிருக்கு ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. அங்கேயும் இங்கேயும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். ஐயோ செத்துரும் பொழுது, அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு போலவே அப்படின்னு நினைத்து போராடி கொண்டிருக்கும் போது ஒருத்த மொத்தம் அடியில் இறங்கி போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஒன்றுமே தெரியாமல் தூங்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு கடல் அசைறது தெரியாதா, காத்து அடிக்கிறது தெரியாதா? தெரிந்தாலும் கூட இப்பொழுது ஜெபிக்க எனக்கு மனம் இல்லை, இப்போ ஒப்புரவாக முடியாது. அவர்கிட்ட போனால் கண்ட மெனிக்கு திட்டுவார், அவர்கிட்ட போனால் என்னத்தான் கரெக்ட் பண்ணுவார். எவ்வளோ வாட்டி தான் நானே கரெக்ட் ஆகிறது? புரியுதுங்களா? நம்ம கேள்வி அதான நிறைய நேரம். எவ்வளோ வாட்டி தான் நானே கரெக்ட் பண்ணுறது? எவ்வளோ வாட்டி தான் நானே என்னை ஒழுங்குபடுத்துறது? நல்ல கவனிங்க, எவ்வளோ வாட்டின்னு கிடையாது. அவர் விரும்புகிறபடி நீ செய்ய ஆரம்பித்தால் உனக்கு பிடிக்காத இடத்துல உன்னை நடத்துவார். உனக்கு ஸ்தோத்திரம், உனக்கு விருப்பம் இல்லாத ஆட்களோடு கூட கர்த்தர் என்ன பண்ணுவார்? உன்னை போடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. நீ விரும்பின இடத்துல பரிசுத்தாவியானவரோடு நீ நடக்கிற ஆளுனா, பரிசுத்தாவியானுடைய உதவியோடு கூட நீ பேசுற நடக்கிற வாழ்ற ஆளுனா, கர்த்தர் எல்லாவற்றையும் உன் விருப்பத்தோடு உனக்கு பிடிச்ச இடத்துல தான் உன்னை கொண்டு போகணும்னு கிடையாது. ஏன்னா உன் வாழ்க்கை ஆண்டவர், நம்ம ஜெபம் பண்றது மட்டும் எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணுவோம்? ஆவியானவரே நான் இல்லப்பா, என்ன நீங்க நடத்துங்க. எப்படி? நான் இல்ல ஆண்டவரே, என்ன நீங்க நடத்துங்க. அங்க போப்பா, அங்க பாருப்பா, அங்க பேசுப்பான்னா அவங்க கிட்ட நான் பேச மாட்டேன் ஆண்டவரே. ஏன்பா? அவங்க கூட சண்டை ஆண்டவரே. அல்லேலூயா. ஆவியானவர் வந்துட்டார்னா, அவர் சொல்ற பாதையில நம்ம போயிட்டோம்னா ஜெயம் நமக்கு தான். ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்ற மாதிரி நம்ம நடந்துட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஜெயம் தான். அல்லேலூயா சொல்லுங்க. சில நேரங்களில் நம்முடைய இருதயம் என்ன பண்ண மாட்டுது? இணங்க மாட்டேனுது. நம்முடைய உள்ளம் சில நேரங்களில் கேட்க மாட்டேனுது. ஏன்னா இன்னைக்கு வசனத்தை கேட்கறத விட, வசனத்தை படிக்கிறத விட உலகத்தை படிக்கிறது தான் நிறைய. எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது? அல்லேலூயா. அதனால தான் என்னவோ தெரியல, இயேசுநாதர் அழகான ஒரு ஓமையை சொல்லிட்டு போனார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். சில விதை என்ன பண்ணிச்சான்? வழி அருகே விழுந்துச்சு, சில விதை முள்ளுள்ள இடத்துல விழுந்துச்சு, சில விதை கற்பாறையில் விழுந்து, சில விதை தான் என்னாச்சு? நல்ல நிலத்துல விழுந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறதான நாசமோசங்கள், ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள், தேவைகள் பெருகி போனதினால கர்த்தருடைய சத்தியத்தை உள்ளத்திலிருந்து எடுத்து போட்டுடுது. ஆமென் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட விசுவாசி லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு தெரியும். ரட்சிக்கப்பட்ட விசுவாசி பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும். ரட்சிக்கப்பட்ட விசுவாசி ஏமாத்தக்கூடாதுன்னு தெரியும். ரட்சிக்கப்பட்ட விசுவாசி கம்பெனில இருந்து அவங்களுக்கு தெரியாத எதையும் ஒன்றையும் என்ன பண்ணக்கூடாது, வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு தெரியும். ஆனாலும் ஆவியானவரால் நடத்தப்படுகிற விசுவாசி சரியா இருப்பான் பாருங்க. ஆனா சில நேரங்கள்ல அது கேட்கப்படாதனால, ஆண்டவருடைய அன்புக்கு இடம் கொடுக்காதனால, சோத்திரம் மாம்சமா போனதுனால உலகத்துல இருக்கிற எல்லாம் செய்யறான். நான் செஞ்ச என்ன தப்பு? அவன் செய்யும் போது நான் செஞ்ச என்ன தப்பு? அவன் பேசும்போது நான் பேசின என்ன தப்பு? நீ உலகத்தில் இருக்கிற மனுஷங்களோடு தான் உன்னை கம்பேர் பண்ணி பார்க்கறியே தவிர, என்னைக்காவது தேவனாகிய கர்த்தர் உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற இந்த பிரமாணத்தோடு வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்திருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க.
என்னைக்காவது இந்த வசனம் சொல்றபடி நடந்திருக்கிறேன்னா, விசுவாசிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிரமாணம் நம்ம கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் உலகத்தில் இருக்கிற நபர்களோடு, கூட வேலை செய்கிற ஆட்களோடு, கூட இருக்கிற ஆட்களோடு, உங்க தெருவில் இருக்கிற ஆட்களோடு, உங்க சொந்த பந்தங்களோடு ஒப்பிட்டு பார்த்து வாழ கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. மாறாக உன்னையும் என்னையும் அவருடைய வார்த்தையோடு, வசனம் சொல்லுகிற வார்த்தையிலே, அவர் வார்த்தை சொல்லுகிற விதத்திலே வாழ்வதற்காக, வளருவதற்காக கர்த்தர் உங்களை வேறு பிரித்திருக்கிறார், உங்களை அபிஷேகித்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தையும் அந்நிய பாஷையின் அடையாளத்தையும் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதுக்காகத்தான் கர்த்தர் உங்களை என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த யோனா ஆண்டவர் சொன்னார் பாருங்க, இவன் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவன் யோனாவை வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு, அங்க உலகமே அழிய போகுது, அங்க கப்பலே உடைய போகுது. கப்பல் உடைஞ்சா இவர் மட்டும் தப்புவாரா? இவனுக்கு என்னது, எது வேணா நடக்கட்டும். அவனுக்கு தெரியும் ஏற்கனவே இவர் மோசமான ஆள், என்ன வேணாலும் பண்ணுவாருன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய நேரம் என்ன தெரியுமா நினைக்கிறீங்க? நிறைய புயலை சாத்தான் அனுப்பிட்டான்னு நினைக்கிறீங்க. இல்லை இல்லை, உன் மீறுதலினால, உன்னுடைய பிடிவாதத்தினால, உன்னுடைய வைராக்கியத்தினால கர்த்தரே சில போராட்டத்தை உனக்கு அனுமதிக்கிறார். ஆமேன் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். ஏன்னா ஆசீர்வதிக்கிறாருன்னா தான் ஆமேன் வருமே. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை உயர்த்துறாருன்னா தான் நம்ம எழுந்து எகிரி குதிப்போமே. அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, போராட்டங்கள், பாடுகள், வேதனைகள் என்று சொல்லும்போது தேவனுக்கு விருப்பம் இல்லாதபடி, தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாத கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே தேவனே சில சந்தர்ப்பங்களின் நேரங்களில் அவரை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தான் காத்தை வரவிட்டார். பிசாசு வரவிட்டுச்சா? 4வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் யார் வரவிட்டா? கர்த்தர் தான். ஏன் காத்து வந்துச்சு? யோனாவை உணர வைக்க வேண்டும் என்பதற்காக. ஆனா காத்துல கூட யோனா என்ன பண்ற மாதிரி இல்ல. சொல்லுங்க, வைராக்கியத்தை விட்டு கொடுக்கிற மாதிரி இல்ல, பிடிவாதத்தை விட்டு கொடுக்கிற மாதிரி இல்ல. என்னுடைய சொல்லுவாங்கல்ல, நான் பிடிச்ச மயிலுக்கு அல்லேலூயா, நான் குப்புரச்சு பட்டாலும் என் மீசையில மண்ணே ஒட்டாது அப்படின்ற மாதிரி தான் யார் இருக்கிறா? யோனா. என்ன பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, கப்பல்ல உடையத்தக்கதான வேதம் சொல்லுகிறது. ஆனால் யோனாவோ அயர்ந்த நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறான். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து என்ன சொல்றான் பாருங்க, என்ன சொல்றான் பாருங்க, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திரு, உன் தேவனை நோக்கி. யாருக்கு யாரு புத்தி சொல்றா? ஊழியக்கார சாதாரண ஆளை பார்த்து ஜெபம் பண்ணுன்னு சொல்லலாம். ஆனா ஊழியக்காரனுக்கே என்ன யார் வந்து சொல்றா? டிரைவர் வந்து சொல்றான், ஏ ஜெபம் பண்ணியா. அல்லேலூயா. ஏன்னா அந்த அளவுக்கு பேக் ஸ்லைடிங், அந்த அளவுக்கு விசுவாசம் இல்லாம போச்சு, அந்த அளவுக்கு வைராக்கியம் மிந்திருச்சு, அந்த அளவுக்கு ஸ்தோத்திரம், அந்த வைராக்கியத்தின் உச்சத்தில் நின்று கொண்டிருக்கிறான் இந்த யோனா. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஒருவேளை தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அமிழ்ந்து போகாதபடி சுவாமி ஒருவேளை நினைத்தருளுவார் என்றான். ஆனா வாஸ்து பார்த்தீங்கன்னா யோனா ஜெபம் பண்ண மாதிரியே தெரியல. அதுக்குள்ள அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் கப்பல்ல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க, இந்த கப்பல்ல தான் எந்த கல்பிரட்டோ இருக்கிறான், இந்த கப்பல்ல தான் யாரும் இருக்கிறான், அது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள யோனாலாம் இந்த ஆலோசனை கொடுக்கல, இந்த ஐடியாலாம் கொடுக்கல. பேர் எழுதும் போது தெரியும் யோனாவுக்கு. அல்லேலூயா. என் பேரை நீ விட்டுட்டு எழுதுனா கூட என் பேர் தாண்டா வரும்னு தெரியும் அவனுக்கு. அல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதா அவங்களுக்கு? எல்லா சீட்லையும் பேர் எழுதுறது வேற. யோனாவுக்கு என்னன்னா, என் பேரை மட்டும் விட்டுட்டு எல்லா பேரையும் எழுதுனா கூட அதில் உள்ள என் பேர் இருக்கும்னு தெரியும் அவனுக்கு. அதனால தான் பாருங்க வேதம் சொல்லுது, ஸ்தோத்திரம், அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடும் வாருங்கள் என்று ஒருவரோடு சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு நான் வந்துச்சே. அல்லேலூயா. நம்மால் பாருங்க வைராக்கியத்தின் உச்சம். நீங்க வைராக்கியம் சொல்லும் பாருங்க, அந்த வைராக்கியத்தை பார்க்கணும்னா இங்க பார்க்கலாம், மாம்சம் வைராக்கியம் எவ்வளவு பெருசுன்னு. அல்லேலூயா. சீட்டு யோனாவின் பேருக்கு விழுந்துச்சு. யோனா பயப்படுற மாதிரி இல்லை. யோனாவை சுற்றி என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க, நீங்கள் யார்,
எங்கேருந்து வரீங்க, உங்கள் வேலை என்ன, உங்கள் தொழில் என்ன, நீங்கள் எந்த ஊர், எந்த ஜாதி, எல்லாத்தையும் கேட்ட உடனே யோனா என்ன சொல்லியிருக்கணும்? ஐயோ என்னால் தான் பிரச்சனைன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அதுக்கு யோனா எவ்வளோ கெத்தா திமுறா பதில் சொல்கிறான் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அதற்கு அவன், நான் எபிரேயன். இந்த கடலை உண்டாக்குனவர் யாருன்னு தெரியும், இந்த பூமியை உண்டாக்குனார் பாரு, அவர்கிட்ட பயபக்தி உள்ளவன் என்றான். அல்லேலூயா சொல்லுங்க. பயபக்தி உள்ளவனுக்கு அவர் சொல்ற வார்த்தை கேட்கறது. ஏன்னா யோனாவுக்கு தேவனுடைய இருதயம் புரியல. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? தேவன் நீங்களும் நானும் பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க என்ன நினைப்பீங்க? ஒரு நாள் யாராவது ஒருத்தர் உங்களை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் அவங்களை அந்த கண்ணோட்டத்தோடு தான் நீங்களும் நானும் பார்ப்போம். ஆனா கர்த்தர் அந்த கண்ணோட்டத்தோடு அவர்களை பார்க்கிறவர் அல்ல. அவர் மன்னிக்கிறவர், மறக்கிறவர், ஏற்றுக்கொள்கிறவர். ஆமென் சொல்லுங்க. ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது, அவர் மன்னிப்பதில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த நினிவே ஜனங்களுக்காக கர்த்தர் இங்கே யோனாவோடு போராடி கொண்டிருக்கிறார். நினிவே ஜனங்கள் இதுவரைக்கும் மெய்யான தெய்வமாகிய இஸ்ரவேலின் தேவனை அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நினிவே ஜனங்கள் யெகோவா தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. யோனா போய் பிரசங்கம் பண்ணாலும் அவர் தான் யெகோவா தேவன் தான் ஆண்டவன் சொல்லி அவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் கூட கர்த்தர் இந்த யோனாவுக்கு தான் பாடம் கற்றுக் கொடுக்க விரும்பினாரே தவிர, என்ன கேட்டீங்கன்னா, நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? யோனா புஸ்தகம் யாருக்கானது? நினிவேக்கானது கிடையாது. இருக்கீங்களா இங்க? யோனா நினிவேக்கான புஸ்தகம் கிடையாது. நினிவே மக்களுக்கான ரட்சிப்பின் புஸ்தகம் கிடையாது. யோனா புஸ்தகம் யோனாவுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு மனமாற்றம், யோனாவுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வாய்ப்பு, தேவனை அறிந்து கொள்வதற்கு. தீர்க்கதரிசியா இருக்கிறான், ஊழியக்காரனா இருக்கிறான், கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லுகிறான். உனக்கு எப்படி இவ்வளவு பெரிய வைராக்கியம் வர முடியும் என்பதை தான் கர்த்தர் அங்க என்ன பண்றாரு? சொல்லிக் கொடுக்கிறார். இன்னைக்கு விசுவாசிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், பல வருடங்களாய் சபையில் அங்கத்தினராய் இருக்கிறோம். இன்னும் நமக்குள்ளே இருக்கிறதான வைராக்கியங்கள் மாறவில்லை என்றால், காழ்ப்புணர்வுகள் மாறவில்லை என்றால், விட்டு கொடுக்கிறதான எண்ணங்கள் நமக்குள்ளே வரவில்லை என்று சொன்னால், தேவன் சிலதை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிப்பார். நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை உருவாக்குவதற்காக. ரெண்டு கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் வாசிங்க பார்க்கலாம். இப்போ அப்பொழுது அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியை உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். அல்லேலூயா. அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் பயந்து, அதாவது அவன் கர்த்தரை விட்டு விலகிட்டான்னு சொன்னாலே பயப்படுறான். ஒருவேளை நான் கர்த்தர் மேலே விசுவாசமாக இருக்கிறேன், இன்னும் அவர் சமூகத்தில் தான் இருக்கிறேன்னா எப்படி இருந்திருக்கும் பாருங்க. நான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகிறேன்னு சொன்னதுனாலேயும் பயப்படுறான். அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தது. அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். என்ன செய்ய வேண்டும்? சரி, பலியிடுவோம், வாங்க வாங்க ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு வேலை யோனா கூப்பிட்டுருக்கலாம். யோனா என்ன சொல்றாரு சொல்லுங்க? அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள். என்ன சொல்றாரு பாருங்க? நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு. இதுதான் மாம்சம். சொல்லுவோம்ல, செத்தாலும் வீட்டு பாசுபடியை மிதிக்க மாட்டேன். சாவை காட்டினா தான் கர்த்தர் தெரியும். இந்த வார்த்தைலாம் வாஸ்தவம் தான், இந்த வார்த்தை சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆனால் உன் சாவை உன் கண்ணில் காட்டினா எப்படி இருக்கும், அதை தான் கர்த்தர் காட்டுறாரு யோனாவுக்கு. சும்மா சொல்லாதீங்க, செத்தா கூட நான் இதை செய்ய மாட்டேன், நான் மன்னிக்க மாட்டேன், அதெல்லாம் சொல்லாதீங்க. அதை மறக்க மாட்டேன், என் வாழ்க்கையில் ஜீவன் இருக்கிற வரைக்கும் என்னால் மறக்கவே சொல்லாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா நம்ம எல்லாரும் குறையுள்ளவர்கள் தான். எல்லாரும் நம்ம என்ன பண்ண வேண்டிய ஒரு நேரத்தில் குறையுள்ளவர்கள் தான். ஒரு நேரத்தில் நம்ம ஒருத்தர் மிஞ்சி போக வேண்டியதை இருக்கும் தான். ஆனால் ஒருவரை ஒருவர் மன்னிக்கிற எண்ணத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். உங்களை என்னையும் மிருகமாக கர்த்தர் வைக்கல. அல்லேலூயா. பழி வாங்குதல் யாருக்குரியது? நீங்களும் நானும் கர்த்தர் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் நானும் சாதாரண இந்த பூமியிலே
கொஞ்ச நாளைக்கு பிறகு மக்கி போகக்கூடிய மண். ஆமேன் சொல்லுங்க. இந்த மண்ணான மனுஷன் வைத்திருக்கிற வைராக்கியம் இருக்கு பாருங்க, எவ்வளவு பெருசு. அதுவும் விசுவாசிகளுக்குள்ள இருக்குது பாருங்க. அது மனுஷனுக்குள்ளவே இருக்கக்கூடாதுன்றார் ஆண்டவர். ஆனா வார்த்தையினால் நடத்தப்படுகிற விசுவாசிக்குள்ள இருக்குன்னா அது எவ்வளவு கேவலமான ஒன்று, எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு செயல்கள். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் இங்கே சொல்லுகிறது பாருங்கள். இங்கே ஆண்டவர் இங்கே சொல்றாரு, ஸ்தோத்திரம். அந்த யோனா சொல்றான் பாருங்க, நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும் என்று என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை எல்லாம் கரெக்டா தெரியும். ஆனா என்ன பண்ண மாட்டாரா? இவர் மட்டும் மனம் திரும்ப மாட்டார். எல்லாம் கரெக்டா தெரியும், இவர் மட்டும் சாரி ஆண்டவரேன்னு சொல்ல மாட்டார். வேதம் சொல்லுது, அப்போ கொந்தளிப்பு அறிவேன், இந்த மனுஷர் கரை சேரும்படி வாகமாய் தண்டு வலித்தார்கள், ஆனாலும் சமுத்திரம் வெகு முகரமாய் கொந்தளித்து கொண்டே இருந்தபடியால் அவர்களால் என்ன பண்ணாமல் போயிற்று. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆ கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவத்தின் நிமித்தம் எங்களை அழித்து போடாதையும், குற்றமில்லாத இரத்தப்பழி எங்கள் மேல் சுமத்தாதையும், தேவரீர் கர்த்தர், கர்த்தர் உமக்கு சித்தமாக இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து என்ன பண்ணாங்க? யோனா ஜெபம் பண்ணல, யோனாக்காக கப்பலே ஜெபம் பண்ணுது. அல்லேலூயா சொல்றீங்களா இங்க? அல்லேலூயா. ஏன் நினைக்கிறீங்க? அவ்வளவு கடினமான நபராக இருந்தாலும் யோனா கர்த்தருக்கு தேவை. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு பெரிய ஸ்தோத்திர சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை என்னையும் கர்த்தர் வேண்டும் என்பதினாலே தான் அழைத்திருக்கிறார். அவருக்கு தேவை என்பதினாலே தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் வேண்டாம் என்பதினால் அல்ல, நீங்களும் நானும் கர்த்தருக்கு தேவை. ஆமேன் சொல்லுங்க. அதனால தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்க. யோனாவை தூக்கி கடல்ல போட்டார்கள், வேதம் சொல்லுகிறது. அப்ப பாருங்க, அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். என்ன பொருத்தனை பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரியல. நாங்க கரை போய் சேர்ந்துட்டோம்னா, ஆண்டவரே எங்க ஊர்ல சர்ச்சு கட்டிடுறோம் ஆண்டவரே, தெரியல ஆண்டவரே. யோனா மட்டும் உயிரா இருந்துட்டான்னா கேள்விப்பட்டுட்டோம்னா நாங்க உங்க பிள்ளையாவே மாறிடுறோம் ஆண்டவரே. என்ன சொன்னாங்களோ, என்ன பொருத்தனை, ஆனா பொருத்தனை பண்ணாங்களாம். வேதம் சொல்லு, யோனாவை விழுங்கும்படி. அல்லேலூயா. அதாவது நீ கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அசட்டை பண்ணி உன் மாம்ச பலத்தையும் உன் வைராக்கியத்தையும் நம்பி நீ ரொம்ப பிடிவாதமான குணமுள்ள ஆளுன்னா கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆப்ரேஷன் பி வச்சிருப்பார். ஆப்ரேஷன் ஏ என்னது? கடல்ல கப்பல்ல காத்தடிச்சது, புயல் வந்தது. ஆப்ரேஷன் ஏன்னா ஆப்ரேஷன் பி மீன் ரெடியா இருக்கும். நீ வறுத்து சாப்பிட்றது கிடையாது, உன்னை விழுங்கிறதுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் சொல்லுது, அந்த ஸ்தோத்திரம், அந்த மீன் வயிற்றில் யோனா என்ன பண்ணாரா? ராப்பகல் 3 நாள் இருந்தான். 3 நாள் இருந்தால் மனுஷனுடைய நிலைமை என்ன ஆகும்? எந்த மிருகத்தினுடைய வயிற்றிலும் போய் ஒருத்தன் 3 நாள் பொறுத்து திரும்பி வந்ததா சரித்திரம் கிடையாது. ஆனால் கர்த்தர் இந்த மீனை யோனாவுக்குனே டிசைன் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தில் ஸ்தோத்திரம், மீனவனுடைய வலையில் என்னென்னாமோ மாட்டுது, ஆனால் மீனுடைய வலையில் முதல்ல யோனா விழுந்தான். வேதம் சொல்லுது பாருங்க, அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா எங்கேருந்து ஜெபம் பண்றாரு? பஞ்சிமத்தை இருந்தது, கப்பல்ல கீழ்த்தட்டு இருந்தது, தகலக்கான் இருந்துச்சு, எல்லா வாய்ப்புகளும் இருந்துச்சு. கப்பல்ல மட்டும் ஆண்டவர்கிட்ட எல்லாருக்கும் முன்னால நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருந்தான்னா என்ன பண்ணியிருப்பாங்க? கப்பலே மனம் திரும்பி இருக்கும், கப்பலே ஆண்டவரை ஏத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா பாருங்க, யோனாவுக்கு பிடிவாதம். இவங்க முன்னால மன்னிப்பு கேட்க முடியாது, இவங்க முன்னால மண்டியிட முடியாது. செத்தாலும் சாவறேன், அங்க மட்டும் போக மாட்டேன். செத்தாலும் சாவறேன் நான் சொன்னேன், சாவ காட்டுறவா. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, யோனாவை மீன் வயிற்றில் தூக்கி போட்டாரு. மீன் 3 நாள் அது சாப்பிடல, பாவம், பாஸ்டிங் இவனுக்காக. அல்லேலூயா. எப்படியாச்சும் இந்த படுப்பாவி என் வயிற்றுலேருந்து கக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்லையே. மீனும் நிம்மதி கிடையாது 3 நாள். ஆனால் பாருங்க, எல்லா வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஏகபோகமாக இருந்தபோது வாயை திறந்து கர்த்தரேன்னு சொல்லலை, தேவ சமூகத்தை விட்டு விலகினான். ஆனால் யோனா மீன் வயிற்றில் போய் 2வது அதிகாரம் முழுசும் யோனாவின் ஜெபம். என்ன ஜெபம்? இப்போ வாசிக்கலாம்.
யோனாவின் ஜெபம் என்ன ஜெபம்? என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவல்ல. எப்போ உத்தரவல்லினார்? மீன் வயிற்றுல போய் இதெல்லாம் ஜெபம் முடிச்சிட்ட பிறகு இவர் பேசுற வீர வசனங்கள். ஆமென் சொல்லுங்க. ஜெபத்திற்கு பிறகு யோனா ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டுட்டாரு, என்னை மன்னிச்சிட்டாருன்னு சொன்ன பிறகு, நினைச்ச பிறகு, அவன் மனம் பொருந்தின பிறகு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் இவைகள். இதுக்கு முன்னால ஜெபம் எப்படி இருந்திருக்குமோ எனக்கு தெரியாது, எப்படி அழுந்திருப்பானோ எனக்கு தெரியாது, எப்படி கதறி இருப்பானோ எனக்கு தெரியாது. நான் எவ்வளோ மேன்மையான ஆளு, நான் எவ்வளோ பெரிய ஊழியக்கார ஆண்டவரே, இங்கே வந்து மாட்டிக்கிட்டேனே, என் அறியாமத்தானே, என் மாம்சம் தானே. அல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன்னா அதாகப்பட்டது. அல்லேலூயா. ஒரு பெரிய ஊழியக்காரனா அந்த யோனாவுக்கே அந்த நிலைமண்ணா இருக்கீங்களா? புரியுதா? அல்லேலூயா. ஒரு பெரிய ஊழியக்காரனா அந்த யோனாவுக்கே அந்த நிலைமை வரும்னா சாதாரண விசுவாசிகளாகிய நமக்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டாரா? கர்த்தர் செய்வது அதிக நிச்சயம். அதனால இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வைராக்கியங்களுக்கு இடம் கொடாம, நம்முடைய மாம்ச எண்ணங்களுக்கு இடம் கொடாம, வைராக்கியங்களுக்கு இடம் கொடுத்து வாழாம, கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுத்து உணர்வுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் நான் கர்த்தருடைய பிள்ளை என்பதை நிலைநிறுத்தி வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொண்டு வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா சொல்லுங்க. சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, என்மேல் புரண்டது, நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடி தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றான். அதாவது பர்சனல் ஜெபம்லாம் கிடையாது, இது சீக்கிரட்டா ஜெபம் பண்ணாலும் ஜெபம் பண்ணுவேனே தவிர இந்த மாதிரி கதறலையும் இந்த மாதிரி மன்னிப்பையும் சபைக்கு முன்னால் என்னால் கேட்கவே முடியாது என்பதில் இவன் உறுதியாக இருந்திருக்கிறான் பாருங்க. அதனால தான் யோனா லாஸ்ட்டாக ஜெபம் பண்ணி முடிக்கும்போது சொல்கிறார் பாருங்க, 7வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது அவர் என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. 8வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். பொய்யான மாயை பற்றிக் கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை யாரை குறித்து சொல்றாருன்னு நினைக்கிறீங்க? அனுபவத்திலேருந்து சொல்றாரு. இப்போ நான் உங்களை விட்டு ஓடணும்னு நினச்சினே, உங்களை விட்டு போயிடணும்னு நினச்சினே, தர்ஷீஷுக்கு போகணும்னு நினச்சினே, அது உண்மையா? அது பொய்யா தானே? நானே என் காசு செலவு பண்ணி என் பணத்தை செலவு பண்ணி நான் ஓடணும்னு நினச்சேன். பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இப்போதான் சொல்கிறாரு, அதனால் நானும் வெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. யோனா சொல்கிறாரு, இப்போ தான் யோனாவுக்கு இப்போ கூட விளங்கலை. யோனா இப்போ எந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டான் தெரியுமா? யோனா ஃபஸ்ட்டு இருந்த மைண்ட் செட்டு இனிவே போகவே மாட்டேன். 2வது அதிகாரம் முடிஞ்ச பிறகு மீனை வச்சு கர்த்தர் காப்பாற்றினதுனால இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கிறீர், அதனால் என்ன பண்ணுறேன்? புரியுதுங்களா உங்களுக்கு? சில ஆள் வணங்கா கழுத்துது இல்லாதவே இருக்கும், சில வருடங்கள் போராடிட்டே இருக்கணும், சில மாதங்கள் போராடிட்டே இருக்கணும். இதனால தானே கர்த்தர் உன்னை நேசிக்கிறாருனாலும் கேட்காது, கர்த்தர் உன் மேலே பிரியமாக இருக்கிறாருனாலும் கேட்காது. இதுதான் வாழ்க்கையினுடைய ஸ்தோத்திரம், இதுதான் ஆண்டவர் உன்னை என்னை நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளம்னாலும் கேட்காது. ஒவ்வொன்றா மாற்றி 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 பேசி பேசி கொண்டு வரதுக்குள்ள ஜீவன் போயிடும் பாருங்க. இந்த இடத்துல யோனாவுக்கு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, மீனை காப்பாற்றினார், 3 வச்சு வயிற்றில் வச்சு ஆண்டவர் பாதுகாத்தார். அங்கே நின்று ஜோம் பண்ணா மீன் கக்கிச்சு வயிற்றில் வந்து திரும்ப ஆண்டவர்கிட்ட இப்போ பாருங்க ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு. சரி, நான் போகாததுனால தானே இந்த பிரச்சனை, போய் தொலைகிறேன். யோனாவினுடைய கண்டிஷன் எதை? லாஸ்ட்டாக போய் தொலைகிறேன். அல்லேலூயா. போகிறாரு. போய் 3வது அதிகாரம் 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாக்கு உண்டாகி அவர், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தை அதற்கு விரோதமாய். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாயிருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தி இருந்த உடுப்பை கழட்டி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். எப்படிப்பட்ட பிரசங்கம்? கர்த்தர் அழிக்க போறாருன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான்.
உங்கள் அக்கிரமம் பெருகி போச்சுன்ற ஒரு வார்த்தை தான். அவர்கள் மனம் இறங்கி விட்டார்கள். ஆனால் சொல்லிட்டு போய் யோனா என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? மலை மேலே உட்காந்துட்டு இருக்கிறான். எதுக்கு? அவனை எப்படி கவுப்பீங்கன்னு நான் பார்க்க போகிறேன், அவனை எப்படி அழிக்க போகிறீங்கன்னு நான் பார்க்க போகிறேன். இன்னைக்கு விசுவாசிகள் தான், கர்த்தருடைய ஜனங்கள் தான், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் தான். ஆனால் எதிராளிக்கு வரக்கூடிய அழிவை பார்ப்பதற்கு வாஞ்சையாக இருக்கிறார்கள். இல்லைன்னா ஸ்தோத்திரம், உங்களுக்கு விரோதமாக எழும்பி பேசினவர்களுடைய காரியங்களை பார்ப்பதற்கு ஆசையாக இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. ஆண்டவர் சொன்னார், நானே பழி வாங்க, நானே பதில் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நம்ம என்ன வேண்டியதில்லை, நீ ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு உத்தமமான உண்மையான பிள்ளையா இருந்தா போதும், கர்த்தர் உன்னை காப்பாற்றி அவர் நடத்துவார். அல்லேலூயா. உனக்காக அவர் காரியங்களை செஞ்சா வேற மாதிரி இருக்கும். நம்ம செஞ்சோம்னா லாஸ்ட் வரைக்கும் எப்படி தான் இருக்கும்? மோசமாக தான் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் பாருங்க, கர்த்தர் இருதயத்தை யோனாவுக்கு புரிய பண்ணுறாரு. அவன் போய் மலை மேலே உட்காந்துட்டு பார்க்குறான். பார்த்துட்டு இருக்கும்போது மலையில் பயங்கர ஸ்தோத்திரம் உஷ்ணம், வெயில் அதிகமாக இருக்குது. கர்த்தர் என்ன பண்ணுறாரு? உடனே ஒரு ஸ்தோத்திரம் ஆமனுக்கு செடியை வளர பண்ணுறாரு. அதனால என்ன பண்ணுறாரு? யோனா சந்தோஷப்படுறாராம். பரவாயில்லப்பா, மலையில் இவ்வளோ தூரம் அவர் நம்பி வந்ததுனால ஒரு ஏர் கண்டிஷனாவது வச்சார். அல்லேலூயா. அது கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிச்சு? ஒரு பூச்சி வந்து அது அரிச்சு போட்டது. அது உடனே காஞ்சி போச்சு, தீஞ்சு போச்சு. மேலே வெயில் படுறதுனால அவனுக்குள் என்ன பண்ணுறான்? அவன் பிரசங்கம் பண்ணானே, ஒரு பிரசங்கத்தில் 1,20,000 பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்களே, 1,20,000 பேர் ஸ்தோத்திரம் அவங்க ஆண்டவர் காப்பாற்றி இருக்கிறாரு. அந்த சந்தோஷம்லாம் எவனாவுக்கு கிடையாதான். அவர் கவுக்கல அவங்களை. இந்த 1,20,000 பேரையும் காலி பண்ணலன்றதுனால யோனாவுக்கு கோபம் வந்து என்ன பண்றான்? அவன் சாவை விரும்பி, போதும் கர்த்தாவே. பாருங்க அந்த வசனத்தை பாருங்க. ஸ்தோத்திரம். சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும். அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் மனம் திரும்பல, ஆனா தேவனுடைய இருதயத்தையும் புரிஞ்சுக்கல. கடைசியில் ஆண்டவர் சொல்றாரு, இப்பதான் கொண்டு வந்து நிறுத்தி சொல்றாரு, நீ வேற அவன் வேற கிடையாது, நீ வேண்ட தனி கிடையாது, அவன் வேற தனி கிடையாது, எனக்கு 2 பேரும் என்னுடைய பிள்ளைகள் தான் என்பது ஆண்டவர் சொல்ற. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஸ்தோத்திரம். நீ ஒரு ஆமனுக்கு செடிக்காக கதறியே, நீ வைக்கல, நீ தண்ணி ஊத்தல, நீ நடல, அந்த ஆமனுக்கு செடிக்காக நீ கதறியோனா 1,20,000 பேருன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அவங்களை உண்டாக்கினவர் நான், அவங்களை சிருஷ்டித்தவர் நான், அவங்களுக்கு நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்கிற ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை யோனாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்பதான் யோனா வாயை மூடிட்டு, ஓஹோ இதுதான் விஷயமா அப்படின்னு யோனாவுக்கு அப்பதான் விளங்கி இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய இருதயத்தை புரிந்து நடப்போம். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் வாழ்வோம். நம்முடைய சுய வைராக்கியங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். சுயபிரதமான காரியங்களுக்கு நம்ம இடத்துல, இருதயத்தில், மனதில் இடம் கொடுத்து நம்முடைய சமாதானத்தை கெடுத்து கொள்ளாதபடிக்கு கர்த்தருக்காக வாழ்வதிலே, கர்த்தருக்காக ஓடுவதிலே, கர்த்தருக்காக ஜீவிப்பதிலே நம்முடைய வாழ்க்கையை முன்னோக்கி எடுத்து செல்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். 2 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எழும்பி நிற்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு வல்லவர், நம்மை ஆசீர்வதிப்பதற்கு வல்லவர், நம்மை பாதுகாப்பதற்கு வல்லவர், நம்மை உயர்த்துவதற்கு வல்லவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவனுடைய இருதயம் தெரியுமா? தேவனுடைய இருதயத்தை நீங்கள் புரிந்து கொண்டவரா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, பல நேரங்கள்ல நமக்கு நம்ம பிரச்சனை தான் பெருசா தெரியுது, நமக்கு நம்ம போராட்டம் தான் பெருசா தெரியுது, நமக்கு முன்னால நம்ம பிரச்சனை தான் பெருசா தெரியுது. இல்ல இல்ல, எது என்ன நடந்தாலும் நான் கர்த்தர் சமூகத்துல முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே நீ சொல்ற மாதிரி நடப்பேன், நீங்க சொல்ற மாதிரி செய்வேன், நீங்க சொல்ற மாதிரி வாழ்வேன் என்கிற அர்ப்பணிப்பு உங்க உள்ளத்திலே வருமானால், தேவனாகிய கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உன்னை கொண்டு பெரிய சாதனைகளை கர்த்தர் செய்வார். உன்னை கொண்டு பெரிய விஷயங்களை கர்த்தர் இந்த உலகத்திலே நடைபெற்றுவதற்கு, நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே எல்லாரும் வாயை திறந்து, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க, என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க, உம்முடைய சமூகத்தில் என்னை படைக்கிறேன் என்று சொல்லுங்க, நீரே பரிகாரி என்று சொல்லுங்க, நீரே பரிசுத்தமுள்ள தெய்வம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி வாய்களை திறந்து, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். கையை உயர்த்தி, நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான்,
மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே சொல்லுங்க, உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான். ஓஹோ, நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான். ஓ, மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. சொல்லுங்க அம்மா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தை எதிர்பார்த்து உம்முடைய சமூகத்தை விட்டு விலகாமல் உங்க இருதயத்தை புரிந்து கொண்டு நான் மனுஷனாய் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்பதை விரும்பி ஆண்டவரே உம்முடைய சாட்சியை காத்து கொண்டு வாழ்வதற்கு உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. பரிசுத்தாவியானுடைய ஒத்தாசையோடு, பரிசுத்தாவியானுடைய உதவியோடு இந்த பூமியில ஆண்டவரே உங்களுக்காக நாங்கள் கிரியை செய்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றுங்க. உங்க பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் கர்த்தர் நிரப்புங்க. மகிமையான கர்த்தர்கார உங்க பிள்ளைகள் எல்லாரையும் நிரப்பட்டும். விசேஷமாய் இன்றைக்கு ஆலயத்திலும் ஆண்டவரே பலவீனமாய் இருக்கிற அருமையான ஆண்டவரே சகோதரன், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா குமரேசனுக்காக பிரதருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் அவருக்கு இருக்கிற பலவீனங்களை கர்த்தர் மாற்றுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லா பலவீனத்தையும் கர்த்தர் மாற்றி ஒரு பரிபூர்ண சுகத்தை அந்த மகனுக்கு நீங்க தரும்படியாய் கூட ஜெபம் பண்ணுகிறேன். அருமையான தம்பி நந்தாவுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தால் எல்லா பலவீனங்கள் மாறட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், சௌக்கியம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எல்லா பொல்லாத போராட்டங்களை கர்த்தர் நீக்கி போடுங்க. தேவனுடைய சமாதானம் கூட இருக்கட்டும். மகிமையான கர்த்தர்கார உங்க பிள்ளைகள் எல்லாரையும் தாங்கட்டும். ஆலயத்தில் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதித்த வார்த்தையை கேட்ட அத்தனை பேரோடும் உம்முடைய கிருபை இருப்பதாக. ஆண்டவரே, வார்த்தை கேட்டு ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பி கர்த்தருக்கென்று ஜீவிக்க, கர்த்தருக்கென்று ஆண்டவரே ஸ்திரப்பட்டு வாழ்வதற்கு கர்த்தர் எல்லாருக்கும் உதவி செய்யும். நீர் பாதுகாத்து கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென், ஆமென்.